ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஆர்சி தமிழ். உங்களோட ஃபேவரைட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட், ஃபார்முலா 1 அண்ட் ஃபுட்பால் டாக்ஸ், நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இதில வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம 2Kவ தாண்டி நம்ம கூடிய சீக்கிரம் போயிட்டே இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹெல்ப்ப தட்டி விடுங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு நடுராத்திரி தான் நம்மளுக்கு வந்து நியூஸ் தெரிஞ்சுச்சு. நேத்தே வந்து சொல்லியிருந்தாங்க. செமேனியாவோட டெஸ்டினேஷன் அவன் வந்து மேன் யுனைட்டட் போப்போறானா, இல்ல மேன் சிட்டி போப்போறானாங்கிற டெஸ்டினேஷன் அவனோட சாய்ஸ் வந்து நேத்தே அவன் முடிவு பண்ண போறான். அது வந்து நம்மளுக்கு தெரியும். காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே விடியகாலைல எந்திரிச்சு பார்த்த உடனே என்ன நியூஸ் அப்டின்னா, ஃபெப்ரிசியோ ரொமானோ அண்ட் டேவிட் டான்ஸ்டீன் 2 பேருமே ஒரு பாம்ப போட்டானுங்க Twitterல. என்ன அப்டின்னா, "செமென்யோ சூசஸ் மான்செஸ்டர் சிட்டி அண்ட் ரிஜெக்ட்ஸ் மான்செஸ்டர் யுனைட்டட்." இதுதான் ஒரு நியூஸ். ஒரு சேடான நியூஸ் தான். பிகாஸ் ஆரம்பத்துலேருந்தே அதாவது ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலயே வந்து நம்ம செமென்யோவ தான் நம்ம ரூட் விட்டுட்டு இருந்தோம். நம்ம ரூபன் அமரிம்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அடிக்கடி நம்ம செமென்யோவ கொஞ்சம் பாராட்டி தள்ளிட்டு இருப்பாப்ல. இப்ப கூட போர்ன்மவுத் கேம்ல வந்து செமென்யோ வாஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர் அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. எஸ், இட்ஸ் a வெரி பிக் லாஸ். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பார்க்கல. ஏன்னா, வி டோன்ட் ஹேவ் பிளேயர்ஸ் ஃபார் ஹிம். அதுதான் ரியாலிட்டி. நீங்க என்னதான் செமென்யோ, கூனியா ஆன் த லெஃப்ட், அப்புறம் எம்புமோ அண்ட் அமேட் ஆன் த ரைட் அப்படிலாம் நீங்க போட்டு பார்த்தாலுமே, தட் ஒன்ட் பி வொர்க்கிங். அது வந்து என்னோட ஹானஸ்ட்டான தாட். தட் ஒன்ட் பி வொர்க்கிங். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் செமென்யோவோட அந்த சாய்ஸ் அண்ட் ஃபெப்ரிசியோ ரொமானோவோட டேவிட் ஆர்ன்ஸ்டீனோட அந்த ஒரு ட்வீட் என்ன அப்படின்னா, "செமென்யோ சூசஸ் மேன் சிட்டி." மேன் சிட்டிய எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு சொல்லிர்றேன். ஜான்வரியோட ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல தான் அவனோட ரிலீஸ் கிளாஸ் 65 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுர்ன்மவுத் சொல்ற ஃபீஸ் தான். ஸோ அந்த அந்த ஃபியூ டேஸ்க்குள்ள நீங்க அந்த ரிலீஸ் கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணா தான் செமென்ய வந்து வாங்க முடியும். நம்ம மத்தாயஸ் குன்யாக்கு பண்ண மாதிரி வந்து இதில பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். மேன் யுனைட்டட் வந்து ரொம்ப புஷ் பண்ணாத ஒரு காரணம். பட் இது வந்து முழுக்க முழுக்க பெர்சனல் டெர்ம்ஸ் வியா தான் வந்து செமென்ய வந்து மேன் சிட்டிய சூஸ் பண்ணியிருக்கான். என்ன விஷயம்னா, செமென்யோ சூசஸ் a ready-made team and championship football, European football and titles instead of a fully rebuilt team of Man United. என்ன அப்டின்னா, Man United வந்தீங்க அப்டின்னா, ஒரு பிளேயரா நீ தனியா தெரிவ. ஒரு Twitter, அப்புறம் Instagram, சோசியல் மீடியாலாம் வேற லெவல்ல பம்ப் ஆகும். சேலரிய விட உனக்கு மார்க்கெட்டிங்ல அவ்ளோ அமௌண்ட் நீ ஏர்ன் பண்ணுவ. நீ வந்து செமென்யோ வந்து காசுக்காக தான் போனான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, Man Unitedோட மேன் சிட்டி வந்து நெறைய அமௌண்ட் உனக்கு இப்போ ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா, Man United வந்து ஒரு ஒரு பிரின்சிபலோட இருக்காங்க. 200Kக்கு கீழ தான் நம்ம 200Kக்கு மேல நம்ம வந்து ஈசியா யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலோட இருக்காங்க. இப்போதைக்கு புதுசா இனியோஸ் வந்ததுக்கப்புறம் ஒகார்தேவா இருக்கட்டும், கூனியா, எம்பூமோவா இருக்கட்டும் எல்லாருமே 200Kக்கு கீழ தான் எர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாடல் வந்து இப்போ இனியோஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் நீங்க மேன் சிட்டி போனீங்க அப்படின்னா 300, 400K வந்து ஈஸியா 400லாம் குடுக்க மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு 350, 300K வந்து ஈஸியா குடுப்பானுங்க. ஸோ அதனால காசுக்காக செமென்யோ போனான்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் மேன் யுனைட்டடுக்கு வந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மார்க்கெட்டிங், பிராண்டிங் இதிலேயே வந்து அவனுக்கு வேஜஸோட எக்கச்சக்கமான காசு வரும். ஸோ காசுக்காக போனான்னு சொல்ல முடியாது. ஹி டெஃபினெட்லி சோஸ் மேன் சிட்டி ஃபார் டைட்டில்ஸ் அண்ட் இம்மீடியேட் ஒரு ரெடிமேட் டீம் அப்படிதான் சொல்லியாகணும். அவன் எல்லாருக்குமே நான் சொல்றேன், காமெண்ட்ல வந்து இப்பயே போயிட்டு செமேனியா வந்து பண்ணிட்டான். நாங்க வந்து முன்னாடிலேருந்தே நம்ம வந்து அவன சேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாதீங்க ப்ளீஸ். பிகாஸ் ஹி சோஸ் அ ரைட் ஃபுட்பாலிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபுட்பால் அனலைசிஸ் அப்புறம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஃபுட்பால் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலா பார்க்குறவங்க, டாக்டிக்கலா பார்க்குறவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் மேன் யுனைட்டடுக்கு வந்தீங்க அப்டின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்புமோ அண்ட் கூனியா வந்து எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சக்சஸ்க்கு வந்து எப்படி போராடிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் கூனியா அண்ட் எம்புமோ ரொம்ப ரொம்ப பிரஷர் போட்டு அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, வி டோன்ட் கெட்டிங் தி டிசர்விங் ரிசல்ட்ஸ் இல்லையா? போர்ன்மவுத்தோடயும் சரி 4-4 ட்ரா. அப்புறம் இப்போ ஆஸ்டன் வில்லா கூடயும் சரி ஒரு லாஸ். என்னதான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, அப்புறம் எவர்டன் கூட நம்ம என்னதான் வந்து அவுட் ப்ளே பண்ணி டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலுமே, நம்ம வந்து லாஸ் பண்ணோம் 1-0 10 மென் கூட. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, செமென்யா வந்து அங்க போனா நம்மளால 2 வருஷம் இருக்க முடியாது. பிகாஸ் செமென்யா இஸ் 26. ஓகே. அவன் நெக்ஸ்ட் இயர் வரும்போது 27 ஆயிரும். இப்ப ஜனவரி ஆயி இந்த 6 மந்த் முடியறதுக்குள்ள 27 ஆயிரும். ஸோ மேன் சிட்டி எப்படியும் இந்த சீசன் வந்து டைட்டிலுக்கு இது பண்ண தான் போறானுங்க. கேரபாவோ கப் இருக்கு, FA கப் இருக்கு அண்ட் UCL 2மே இருக்காங்க. ஸோ செமென்யா இஸ் கோயிங் ஃபார் டைட்டில்ஸ் அண்ட் சாம்பியன்ஷிப் ஃபுட்பால். அது வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் இது ஏன் நல்லது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, மேன் யுனைட்டட் ஆல்ரெடி காட் கூனியா அண்ட் எம்பூமோ. செமென்யா வந்து விங் பேக் ப்ளே பண்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல. அது தெளிவாவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா டேவிட் ஆர்ன்ஸ்டீன் இந்த ட்வீட்லயே நம்ம பார்த்திருந்தோம். செமென்யா வந்து விங் பேக்கா ப்ளே பண்ற இன்டென்ஷன்ல மேன் யுனைட்டட் வந்து புஷ் பண்ணவே இல்ல. அவங்க வந்து அஃபென்சிவ் பொசிஷன்ல தான் ப்ளே பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு மேன் யுனைட்டட் சொல்லியிருந்தாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் 4-4-2 ஃபார்மேஷனா இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, ரூபன் அமரிம் இஸ் ஆல்ரெடி பிளேயிங் 4-4-2. போர்ன்மவுத் கூடயும் நம்ம பார்த்தோம். ஆஸ்டன் வில்லா கூடயும் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து 4-4-2 ப்ளே பண்ணான். 4-4-2 இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபார்மேஷன்.
இஸ் அ டிஸ்ட்ராயிங் ஃபார்மேஷன் எஸ்பெஷலி இந்த கவுண்டர் அட்டாக். ரூபன் அமரீம் கவுண்டர் அட்டாக்ல பிரில்லியன்ட்டான ப்ளே பண்ணுவோம். டிரான்சிஷன்லாம் பயங்கரமா இருக்கும் ஆல்ரெடி மேன் யுனைட்டட். பட் வி ஆல்ரெடி ஹேவ் கூன்யா, எம்புமோ, செஸ்கோ அண்ட் அமாட் டியாலோ. நீங்க என்னதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கூன்யா அண்ட் செமென்யோ லெஃப்ட், எம்புமோ அண்ட் அமாட் ரைட்ன்னு சொன்னாலுமே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறதில்ல. ஏன்னா செமென்யோ ஒர்க் ரேட்லாம் அவ்வளவா இருக்காது கைஸ். அவ்வளவா இருக்காது. போர்ன்மவுத் கேம் வந்து நான் நெறைய பார்த்துட்டேன். மேன் யுனைட்டட் கூட போர்ன்மவுத் ப்ளே பண்ணும்போது நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி மேன் சிட்டி கூட ப்ளே பண்ணதும் பார்த்தேன். டோட்டனம் கூட ப்ளே பண்ணதும் பார்த்தேன். லாஸ்ட் சீசன் நான் நெறைய பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி செமென்யோ நான் நெறைய பார்த்துருக்கேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல மேன் சிட்டி எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. பிகாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே லிவர்பூல் அண்ட் மேன் யுனைட்டட் 2 பேரும் தான் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. ஏன்னா, சாலாக்கு ஒரு டெப்யூட்டியா தான் செமென்யோவ சைன் பண்ண போறதா பேசிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி வியர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வியர்ட்ஸ் வந்து லெஃப்ட்ல தான் அதிகமா ப்ளே பண்ண முடியும். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண முடியும் நம்பர் 10ல. ரைட் சைட்ல லிவர்பூலுக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்ல. சாலாவ தவிர சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல. கியேசா இருக்கான். பட் கியேசா இஸ் மோர் ஆஃப் அவன் வந்து ரைட் ஃபுட் பிளேயர் தான். லெஃப்ட்ல தான் நெறைய ப்ளே பண்ணுவான். அண்ட் கேக்போ என்னதான் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ரைட்ல ப்ளே பண்ணியிருந்தாலுமே, அவனும் லெஃப்ட்ல தான் அதிகமா ப்ளே பண்ணுவான். பிகாஸ் ஹி இஸ் அ ரைட் ஃபுட்டட் பிளேயர். பட் சாலாக்கு ஒரு டெப்யூட்டி சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செமென்யோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லிவர்பூல் வந்து செமென்யோவ பார்க்கவே இல்ல. பிகாஸ் தே ஆல்ரெடி பிளாஸ்டட் 500 மில்லியன் 450 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. அதனால ஜான்வரில அவனுங்களால சைன் பண்ண முடியாது. ஏன்னா, அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவனுங்க புவர் ஃபார்ம்ல வேற இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் செல்சியும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா செல்சி காட் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ். மேன் சிட்டி கதையிலே இல்ல. ஏன்னா அவனுங்க ஆல்ரெடி பாப் இருக்கான், மமூஷ் இருக்கான், ஃபோடன் இருக்கான், பெர்னார்டோ இருக்கான், டோகு இருக்கான். ஆல்ரெடி கிரீலிஷ் லோன்ல போயிருக்கான். இப்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து மேன் சிட்டிக்கு ப்ளே பண்ணுவானான்னு தெரியாது. ரெய்னஸ் இருக்கான், ஹாலண்ட் இருக்கான். இத்தன அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ, ஹவ் த ஃபிளிப் தே சைன்ட் செமென்யோ மேன்? ஐ டோன்ட் நோ. செமென்யோ ரெகுலர் ஃபுட்பாலுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னா, இட்ஸ் அ கம்ப்ளீட் புல்ஷிட். ஏன்னா ரெகுலர் ஃபுட்பால் மேன் சிட்டில ப்ளே பண்ணவே முடியாது. வி ஆல்ரெடி சா கிரீலிஷ் ரைட்? 100 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர். அ கம்ப்ளீட் ஃப்ளாப். அத பத்தி யாருமே பேசுறதில்ல. செல்சில முத்ரிக் மறுபடியும் இன்னொரு ஒரு 100 மில்லியன் ஃப்ளாப். எஸ் அவன் வந்து அந்த டோப்பிங்னால வெளில இப்ப பேன் ஆயிட்டான். அதெல்லாம் நம்ம பேச முடியாது. அதெல்லாம் நம்ம பேசல. அதுக்கு முன்னாடியே செல்சில அவன் நல்லா ப்ளே பண்ணல. லோன்லலாம் போற மாரி பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு 65 மில்லியன் மேன் சிட்டி இந்த ஜான்வரி நெருங்கினப்போ, ஆஃப்கன் ஸ்டார்ட் ஆனப்போ, செமென்யோ ஜான்வரில அவைலபிளா இருக்க போறான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் 2டே 2 டீம் பேச்சுல இருந்தது மேன் யுனைட்டட் அண்ட் மேன் சிட்டி. மேன் சிட்டி காட் செமென்யோ. எனக்கு தெரியல எப்படி செமென்யோ மேன் சிட்டி வந்து அப்ரோச் பண்ணாங்க. எப்படி வந்து செமென்யோக்கு வந்து இத்தன பிளேயர்ஸ் இருந்துமே எப்படி போனாங்க. செர்கி இன்னொரு பிளேயர் இருக்கான் மேன் சிட்டில. அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல செர்கி அண்ட் ஃபோடன். ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல டோகு அண்ட் பெர்னார்டோ. இவங்களெல்லாம் தாண்டி செமென்யோ எப்படி ப்ளே பண்ண போறான்? பெர்னார்டோ வந்து நெக்ஸ்ட் சீசன் போறான்னே வச்சுப்போமே. மமூஷ் இருக்கான். ஹாலாண்ட் எப்படியும் பெஞ்ச்ல இருக்க போறது. எல்லா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறான். மமூஷ் இஸ் அன் எக்ஸாக்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடட் பிளேயர். கிரீலிஷ் லோன்லேருந்து உள்ள வருவான். அவன வந்து எப்படியும் வித்துருவானுங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செமென்யோ இஸ் கோயிங் டூ பி அனதர் கிரீலிஷ். நான் வந்து ஜிங்க்ஸ் பண்ணல. அவன் இப்படி தான் போறான்னு சொல்லி நான் அவன ப்ளேம் பண்ணல. பட் நீங்க ஒரு ஃபுட்பாலிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, செமென்யோ அவன் வந்து மேன் சிட்டி வந்து 3-4-3 ப்ளே பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா நான் அட்டாக்கிங்ல வந்து 3-4-3 தான் ப்ளே பண்ணுவாங்க. செமென்யோ வந்து விங் பேக்கா விளையாடுறதுக்கு விருப்பப்படலன்னு சொல்லிட்டு தான் அவன் மேன் சிட்டிக்கு போறான். அண்ட் அமோரிமும் வந்து விங் பேக்கா நான் அவன ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து புஷ் பண்ணாங்க மேன் யுனைட்டடும். அப்படி இல்ல அப்படின்னா, ஹவ் த ஹெல் கேன் செமென்யோ பி இன் அ ரெகுலர் பிளேயிங் டைம் இன் த ரெகுலர் ஸ்டார்ட்டிங் 11 ஃபார் மேன் சிட்டி? ஐ டோன்ட் நோ. பட் இப்போ மேன் யுனைட்டட் எங்க ப்ரோ போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே ஐ டோன்ட் நோ. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் ஆல் அவுட் ஃபார் அ பிரில்லியன்ட் மிட்ஃபீல்டர் மேன். பிரில்லியன்ட் மிட்ஃபீல்டர். ஏன்னா, நீங்க வந்து அமேடா, நெம்புமோ, மஸ்ராவி வந்து உங்களுக்கு வரப்போறதில்ல. மஸ்ராவி மோஸ்ட்டா மஸ்ராவி வந்து டிஃபென்ஸ்ல சென்டர் பேக்ல நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா. எஸ் டெலிக்ட்டும் இன்ஜுரி, மெக்வாயரும் இன்ஜுரி. இப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து இப்போ சென்ட்ரல் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல தான் ப்ளே பண்ண போறான்னு நான் நெனைக்கிறேன். ஐ அம் வெரி, வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டூ நியூகாசல் கேம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஜான்வரில ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு லெஃப்ட் விங் பேக் அண்ட் ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர். லோன்ல எனக்கு தெரிஞ்சு கானர் கேலகர் வந்து லோன்ல எடுத்துட்டு ஆப்ளிகேஷன் டூ பை பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். அலாங் சைட் வித் சம்மர்ல வந்து பலீபா ஆர் எலியட் ஆண்டர்சன். எனக்கு தெரிஞ்சு ஜான்வரில திஸ் இஸ் த மெயின் பிரையாரிட்டி. எனக்கு வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்லாம் வேணாம் எனக்கு. ஆல்ரெடி வி காட் மவுண்ட் இருக்கான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் இப்போ இன்ஜூரில இருந்தாலுமே அவன் வந்துருவான். 1 மாசம் தான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் மாரி பிளேயர்க்குலாம் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 1 மாசம் தான். அதுக்கப்புறம்லாம் இன்ஜூரில இருக்க மாட்டான். அண்ட் வீவ் காட் உகார்த்தே இப்போ நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். மெயின் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வரும். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன். எஸ் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்க மாட்டான். அமோரிம் சொன்னான். ஸோ ஆஃப்கன் வந்ததுனால வீவ் காட் சம் ஹோல்ஸ். பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெர்க்ஸி அண்ட் செஸ்கோ 2 பேரும் ஒண்ணா ப்ளே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜெர்க்ஸி நம்ம டர்ன் ப்ளே பண்றதுக்கு. இன்னொரு நியூஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஜெர்க்ஸி லோன் ஆப்ஷன் ரோமா வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய இட்டாலியன் கிளப்ஸ் வந்து ஜெர்க்ஸியோட லோன் ஆப்ஷன் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஜெர்க்ஸிய லோன்ல அனுப்புறதுக்கு மேன் யுனைட்டட் பிளாக் பண்ணியிருக்காங்க. நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்ஜூரிஸும் இருக்கு. ஆஃப்கனும் இருக்குங்கிறதுனால ஜெர்க்ஸிக்கு ஒரு நல்ல சான்ஸ் அவன் வந்து அவனோட ஸ்பாட்ட வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ எஸ், என்னைய பொறுத்தவரைக்கும் மிட்ஃபீல்ட் அண்ட் லெஃப்ட் விங் பேக். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜான்வரில. ஏன்னா ரைட்ல வந்து நம்மளுக்கு டேலோ ப்ளே பண்ண முடியும். டேலோ அதிகமா இன்ஜூரி ஆக மாட்டான். அவன் ப்ளே பண்ண முடியும். டோகு வந்து ரைட்ல ப்ளே பண்ண வைக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஃபூட்டட் ரைட் விங் பேக் வேணும் அப்டின்னா டோகு ப்ளே பண்ண வைக்கலாம். டோகு கேன் ப்ளே தேர். லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விங் பேக் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கண்டிப்பா வேணும் கைஸ். இல்லன்னா வி ஆர் நாட் கோயிங் டூ பி இன் டாப் 6. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் மேன் யுனைட்டட் திஸ் சீசன். நான் வந்து சீசனோட ஸ்டார்ட்டிங்ல நான் பிரெடிக்ஷன் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன். டாப் 6 தான் உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் மேன் யுனைட்டட் பிரெடிக்ஷன். என்னதான் நம்ம கூன்யா, செஸ்கோ, எம்பூமோ சைன் பண்ணியிருந்தாலும், டிஃபென்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அப்படின்னு நான் சொன்னாலுமே 6த் பொசிஷன் தான் மேன் யுனைட்டடோட லீஸ்ட் லீஸ்ட் மினிமம் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 6த் பொசிஷனா இருக்கணும். மினிமம் உங்களுக்கு வந்து 8த் இந்த மாரி தான் இருக்கணும். கான்ஃபரன்ஸ் லீக். கான்ஃபரன்ஸ் லீக் வந்து 8த் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, யூரோ யுசிஎல் வந்து 5த் பொசிஷன் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, 6 அண்ட் 7 யூரோப்பா லீக்ன்னு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் நோ தட் மச் அபவுட் த யூரோப்பா லீக் குவாலிஃபிகேஷன். ஏன்னா, இப்போ 5த் டேபிள்ல 5த் வரைக்கும் உங்களுக்கு யுசிஎல் வந்துருச்சு அப்படின்னா, யூரோப்பா லீக் வந்து 6 அண்ட் 7 குடுப்பாங்களா? இல்ல 6 மட்டும் குடுப்பாங்களான்னு தெரியல. அது வந்து நான் சரியா பார்க்கல. அண்ட் எஃப்ஏ கப் உங்களுக்கு வின்னரும் பார்க்க முடியும். ஸோ யுனைட்டட் 1 எஃப்ஏ கப்ல முழுக்க முழுக்க அவனுங்க கவனத்த வைக்கணும். இல்ல அப்படின்னா 6த் பொசிஷன் வைக்கணும். ஏன்னா டாப் 5 எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி வெரி டஃப் வித் த இன்ஜுரீஸ் we've got, with Afghan players leaving we've got. So yes, that's the reason. So yes, இதான் உங்களுக்கு காலையில இருக்கிற நியூஸ். அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுட்பால் ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு ஃபார்முலா 1 வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அத பார்க்கறதுக்கு பெல் ஐகான் ஆன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் திஸ் வீடியோ. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.